கேட்டு இதில் ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒரு 2 அதிகாரிகளை, இதற்கு காரணமாக இருந்த 2 அதிகாரிகளை பணி இடைநீக்கம் செய்திருந்தால் அந்த அதிகாரிகளுக்கு தானாக அச்சம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? இதுபோல் இந்த நெரிசல், கள்ளச்சாராய சாவு, இது போன்ற மோசமான சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுத்திருந்தால் கரூரில் விஜய் அவர்களோட கூட்டம் நடந்தப்போ 41 பேரை சாக விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா 5 பேர் செத்ததுக்கே 5 அதிகாரியை சிஎம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அதனால் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்போது நாம் ஒழுங்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் என்ற அச்சம் அதிகாரிகளுக்கு இருந்திருக்கும். கள்ளச்சாராய சாவு, இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக அந்த கள்ளச்சாராய சாவை பற்றி பேச போகிறோம். கள்ளச்சாராய சாவு உட்பட எந்த நிகழ்ச்சிக்கும், எந்த சம்பவத்துக்கும், எந்த அதிகாரி மீதும் இந்த பொம்மை முதல்வர் நடவடிக்கை எடுத்ததே இல்லை. அந்த தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக விசாரணை ஆணையமெல்லாம் அமைக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை வச்சே திமுக வாக்கு கேட்டுச்சு. 13 பேரை கொண்டுட்டாங்க, 13 பேரை அதிமுக ஆட்சி கொண்டுடுச்சுன்ட்டு அந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி வாக்கு கேட்டாங்க. அருணா ஜெகதீசன் ஆணையம் குற்றம் சாட்டிய ஒரே ஒரு அதிகாரி மீது கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இதனால் தான் இவர் பொம்மை முதல்வர்.